வணக்கம் நண்பர்களே. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியான என்டிபிசி எக்ஸாம் வந்து கிராஜுவேட் லெவலில் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5லேருந்து ஜூன் 23 வரைக்கும் 15 நாள் எக்ஸாம் நடக்கும். அதாவது சிபிடி 1. சிபிடி 2 வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜூலையிலே விட்டுருவாங்க. ஜூலை அல்லது ஆகஸ்ட் கன்ஃபார்மு. கண்டிப்பாக இதனோட நல்ல காம்படிஷன் இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் வந்து நல்ல காம்படிஷன் தருவாங்க. தமிழ்நாட்டு பசங்க இந்த டிஎன்பிசி இந்த பக்கமே ஓடாம இந்த பக்கமும் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றியும் கொஞ்சம் நல்ல அவேர்னஸ் எடுத்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி தெரிய வரும். அப்போவே டிராவல் அத்தாரிட்டியும் எஸ்எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு தந்துருவாங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இது கால் லெட்டர் வரல, சிட்டி தெரியல இப்படின்னாலாம் புலம்பிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு நல்லா படிக்கலாம். 10 நாளைக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் சிட்டி எந்த இடம்னு தெரிஞ்சிடும். 4 நாளைக்கு முன்னாடி வந்து கால் லெட்டர் ஓப்பன் ஆயிரும். ஃபர்தராக நீங்கள் எங்கேயும் போயிட்டு ஏமாற தேவையில்லை. யாரோ போய் சொல்லுன்னு இங்கே காசு கொடுத்தா போகலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப தேவையில்லை. ஆத்தன்டிகேட் ஒரு மெசேஜை மட்டுமே நம்புங்க. அதே மாதிரி போகும்போது ஆதார் வெரிஃபிகேஷனோட போங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அங்கே அது ரொம்ப முக்கியம். Candidates advised authenticate their identification through Aadhaar verification இருக்கு. If not done already by logging in within their credential RRB apply government.in-ல நீங்க போயிட்டு facilitate smooth entry into the examination center. ஆதார் ஐடென்டிகேஷன் இல்லாம நீங்க போயிடாதீங்க. கொஞ்சம் அது அங்க உங்களை அலைச்சல்ல விட்டுரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் அந்த இதை பண்றதுக்கு உதய் சிஸ்டத்துலயும் போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ குரூப் டி எப்போ வரும்னு எல்லாரோட கொஸ்டினும் இருக்கும். குரூப் டி பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட். ஸோ ஜூலை ஆகஸ்ட் கன்ஃபார்மு. வித்தின் ஷார்ட் பீரியட்ல கண்டிப்பா ஆகஸ்ட்டுக்கு தாண்டி போகாது. வித்தின் ஷார்ட் பீரியட்ல எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நல்லா படிங்க. தென்னிந்திய மாணவர்கள் அதிகமாக இந்த ரயில்வே ஆர்ஆர்பியில வர்றதே இல்லை. முக்கியமா தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமா வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் கேரளா பகுதியை சார்ந்தவங்க தான் வராங்க. வடநாட்டவர்கள் தான் அதிகமான பணியிடங்களை நிரப்புறாங்க. கிட்டத்தட்ட 99% பணியிடங்களை வடநாட்டவர்கள் மட்டுமே நிரப்புறாங்க. அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா ஈஸியா இதுல பாஸ் பண்ண முடியும். டிஎன்பிசி போலீஸ் இது மட்டும் தான் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்றீங்க போட்டித் தேர்வுகள்ல. அது உண்மை இல்லை. இந்த பக்கமும் ஆர்ஆர்பி பக்கமும் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்களானாக்க நல்லா இருக்கும். அரியந்த அகாடமி உங்களுக்கு எல்லா வகையான கோர்ஸும் ஆர்ஆர்பியில தராங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்களானாக்க உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. தேங்க்யூ.